டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். இன்னைக்கு தமிழ்நாடை கைப்பற்ற பார்க்கிறார்கள். தமிழ்நாடை எப்படியாவது ஏற்கனவே வஞ்சித்து விட்டார்கள். அவர்கள் தமிழ்நாடு வளர்வதை பிடிக்கவில்லை. கீழடி முதல் கல்விக்கு உண்டான நிதியில் இருந்து எந்த ஒரு மக்கள் திட்டம் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை வஞ்சிப்பதே குறிக்கோளாக கொண்டு இன்னைக்கு தமிழே பேச தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை ஆள நினைக்க டெல்லியிலிருந்து ஆள நினைக்கிறார்கள். இதை தடுப்பதுதான், இதை எல்லோரும் ஒன்றிணைப்பதுதான், ஒரே அணியில் கொண்டு வருவதுதான் இந்த செயல் திட்டத்தின் நோக்கமாகும். ஆகவே இதை நான் கூறியபடி 45 நாட்களில் செய்து முடிக்க இந்த செயல் திட்டத்தை தயாரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதில் பாஜகவோட பங்கு இருக்கும் அப்படின்னு பேட்டி. அதுதான் இப்போ டெல்லியிலிருந்து ஆள நினைக்கிறார்கள். தமிழ்நாடு, தமிழர்கள், தமிழ் மக்கள் அவருடைய நலனை இவங்களுக்கு கருத்தில் கொள்ளவே இல்லை. நான் சொன்ன ஏற்கனவே ₹1 நம்ம பணம் கொடுக்குறோம். இன்றைக்கி எவ்வளோ கொடுக்குறாங்க? 26 பைசா தான் கொடுக்குறாங்க. அந்த 26 பைசா கூட பாருங்கள். நான் சொன்ன ஏற்கனவே 37,000 கோடி அந்த மிஷன் ஃப்ளட் வந்தது, புயல் வந்தது, ஃப்ளட்டும் வந்தது 2023. பணம் கேட்டு அவர்களுக்கு கடிதம் எழுதி வழக்கும் தொடர்ந்துள்ளோம். அதன் பிறகு 276 கோடி கொடுத்துள்ளார்கள். நீங்கள் எந்த ஸ்கீம் எடுத்துக்கங்க, மெட்ரோ ரயில் ஸ்கீம் எடுத்துக்கங்க, எதுவுமே உடனே கொடுக்கறது கிடையாது. அதுக்கு போராட வேண்டுமா இருக்குது. ஏன் கல்வி இப்போ அவர் கேட்டார், அவர் இந்த பணத்தை ஏன் அவங்க கொடுக்கல? அதுக்கு என்ன பதில்? இப்போ அவரே கேட்குற, ஒரு நிருபர் கேட்குறாரு, இந்த பணம் உங்களுக்கு தர வேண்டியதாச்சே, அவங்க ஏன் கொடுக்கலன்னு நீங்கள் கேட்டிங்களா? அமித்ஷா இங்கே வந்தார், நீங்கள் கேட்டிங்களா? யாராவது ஏங்க கொடுக்கல, பணம் கொடுக்கலன்னு யாராவது கேட்டிங்களா? அது சட்டத்தில் இருக்கிறது. தர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம். இது சம்பந்தமாக கடிதங்களும் எழுதியுள்ளோம். நாடாளுமன்றத்தில் கேள்வியும் கேட்டுள்ளோம். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இதெல்லாம் மறைக்கதான் திமுக தொடர்ச்சியாக பாஜக மேலே அதாவதுங்க, நீங்கள் மக்களுக்கு என்ன முக்கியமாக வர வேண்டிய விஷயங்கள் என்ன? மக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக பணம் வர வேண்டியது இருக்குது, கல்விக்கு உண்டான பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதே போல் இந்த ஃப்ளட்டு சமயத்தில் கொடுக்க வேண்டிய அந்த பணம் கொடுக்காமல் இருக்கிறது. இவ்வளவும் இவர்கள் மேலே அழுக்கை வைத்து கொண்டு தேவையில்லாமல் இப்போ நீங்கள் குஜராத்தில் போர்ட்டில் இவ்வளோ கிலோ ஆஃப் கொக்கைன்லாம் பிடிச்சிருக்காங்க. நீங்கள் அதுக்கு என்ன பதில்? அவங்களுடைய பதில் என்ன? நீங்கள் போய் பாருங்கள். குஜராத்தில் போர்ட்டில் எவ்வளோ கைப்பற்றி இருக்கிறார்கள். இது ரெகுலராக இது அதுதான் தமிழக அரசு அதற்கு உண்டான விஷயங்கள், அதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். இதை அவர்கள் வேண்டுமென்றே அவர்கள் மேலே உள்ள அந்த அவங்க செய்யாத தமிழக மக்களுக்கு அவர்கள் செய்திருக்கும் துரோகத்தை மறைப்பதற்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசி வருகிறார்கள். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.